என் பேர் டில்லி பாபு, என் ஒய்ஃப் பேர் உமா. நாங்கள் 2 பேருமே மாற்றுத்திறனாளி. 2 பேருமே கல்யாணம் பண்ணி மனசோத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அழகாக ஒரு 5 வயசு குழந்தையாக இருக்குது. எங்களுக்கு இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. நாங்கள் ஆவடியில் கலைஞர் நகரில் தான் இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். இப்போ என் ஒய்ஃபுக்கு காலும் உடஞ்சிருச்சு. அவங்க ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி இன்னும் சுத்தமாக நகர முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த தொழிலும் செய்ய முடியல. ஏன்னா அவங்க கூட இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கே எனக்கு போக முடியல. அது இல்லாமல் குழந்தை படிப்பு வேறு இருக்குது. இதெல்லாம் செய்யணும். என்னால் தனிச்சாக போராட முடியல, இருந்தாலும் போராடுறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு தொழில் செஞ்சு, அதாவது வீட்டிலேருந்தே தொழில் செய்கிற மாதிரியோ வேறு ஏதாவது தொழிலோ எங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்பட உதவி பண்ணி எங்களை மேலும் மேலும் மேன்மையாக தூக்கி விடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். நிறைய உதவும் கரங்கள்லாம் இருக்கீங்க. மனித நேயத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நாங்கள் நேரில் போய் பார்க்க முடியல, எங்கள் பார்வைக்கு தெரியல. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இதை பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் அவங்கள கரம் கூப்பி வேண்டுகிறோம். நன்றி நன்றி. வணக்கம். ரமேஷ் பிரபாவதி அவர்கள். இவங்க மனிதம் காப்போம் முதியோர்கள் தேர்தல். இவங்க கோயில் பாதைகளை சந்தித்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கும். அப்போது என்னை பார்த்த உடனே வழியில் என்னை பார்த்த உடனே கூப்பிட்டு பேசினாங்க. என்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி கூப்பிட்டு யாரும் பேசுனதில்லை. அவங்க கூப்பிட்டு என்னோட குறைகளை கேட்டு இதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி நீண்ட நாளுக்கு பிறகு இன்றைக்கி சந்தித்து அவங்க எங்கள் குறைகளை அவங்க யூடியூப் மூலிமா எங்களுக்கு உதவுறாங்க. நன்றி நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா உங்களோட நிலைமைகளை நம்ம சேனல் மூலிமா போடலாம். சகோதரர் பார்த்தீங்கன்னா அவரோட எதுவுமே ஹெல்ப் எதுவும் கேட்கல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன உதவினாலும் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். அவங்க அவங்க வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க இல்லைங்களா. அதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அடுத்து அவங்க வீட்டில் இருந்தே ஏதாவது வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது நல்ல உள்ளங்கள் இருந்தீங்கன்னா, இது ஆர்கேம்பேடு தான். இது அமிர்தபுரம் அப்படின்ற ஒரு இடம் தான். நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா கொடுப்பேன். இவங்க வீட்டில் இருந்தே ஏதாவது வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நாங்கள் பணம் காசு எப்பவுமே நம்ம சேனலில் யாருக்கிட்டையும் நம்ம கேட்டதே இல்லை. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க. நம்மள மாதிரி சோசியல் ஒர்க்கர் சமூகம் சார்ந்து இருக்கிறவங்க யாராவது இந்த உதவியை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. இது வைக்கவே இடமே இல்லையா? ஃபுல்லாகவே இவ்வளோதான் இடம் இருக்கு. அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது விருது பார்த்து ஏதாவது நான் உதவி பண்ணுறேன். இன்னும் யாராவது இப்படி எடுத்துக்கோங்க. கீழே உட்காந்துருங்க. ஹாய் ஹாய் வணக்கம். நம்ம மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் நம்ம சேனல்லேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஆர்கேம்பேடு அப்படின்ற ஒரு இடம் தாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னடப்பாளையம், அப்புறம் கொல்லுமேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கேம்பேடு, அதுக்கப்புறம் அமிர்தபுரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேருமே ஒரு மாற்றுத்திறனாளிகள். 2 பேருமே மேரேஜ் பண்ணி இப்போ நல்லதான ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இவங்க இப்போ நம்ம அறிமுகப்படுத்தணும். வணக்கம். இப்படி எடுத்துட்டு பாப்பா. இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா எல்லாருக்கும் நிறைய சேவைகள் செய்து ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, போயிட்டு வரவே நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சா கண்டிப்பாக சேர்க்கலாம். சரிங்களா? சரி, வரேங்க.